பயங்கர எமோஷனலான டே. என் பையனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அதை சொல்லும் போதே பயங்கர எமோஷனலா இருக்கு. இன்னும் இதுல இருந்து வெளில வரலங்க. எப்படியும் நான் 1 மாசம் வரையும் புலம்புவேன் போல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் புலம்பிட்டு தான் இருக்கேன். காலையில தூக்கத்துல எந்திரிச்சு அனுப்புறது தான் எனக்கு பெரிய டாஸ்காவே இருக்கு. ஏன்னா அவன் நல்லா தூங்குற பசங்க இப்பெல்லாம். ஸோ அது வந்து 5:40க்குலாம் பஸ் இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் 10:30 இருக்கிற ஸ்கூல் பார்த்தேன், அது கிடைக்கல. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்துருச்சு. காலையில எந்திரிச்சு நாங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போய் டிராப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். அவனுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி என் பெரிய பையனையும் கூட்டிட்டு, அவனுக்கு பஸ் டைம் வேற, இவனுக்கு பஸ் டைம் வேற, 2 பேருமே ஒன்னாவே நாங்க போய் டிராப் பண்ணலாம்னு போயிட்டோம். கொஞ்ச நாள் முன்னாடில இருந்தே அவன் ஸ்கூல் போகணும், ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணனோட காப்பி கேட்டவன். அண்ணன் பண்றதெல்லாம் தான் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ ஸ்கூலுக்கு போற ஆர்வம் வந்துருச்சு போல பிள்ளைக்கு. இன்னும் 1 வீக்ல ஸ்கூல்னு பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு. விட்டா நான் அழுதுருப்பேங்க. அவனுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்ல. ஹாய் பாய் சொல்லிட்டு ஆன்டி கூட கையாட்டிட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் டேவே நல்ல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. தலைவர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, வேற பஸ்ல போயிட்டாரு ஒரு நேம் கன்ஃபியூஷனால. அப்புறமா சரியாயிடுச்சு. ஸ்கூல்ல வந்து அதை டேக் கேர் பண்ணிட்டாங்க. இந்த 2 டேஸ்ல எனக்கு நிறைய கொரிஸ் வந்துச்சு ரிலேட்டட் டு ஸ்கூல். நான் எல்லாமே ஷேர் பண்றேன்.